சினிமாவில் ஒரு குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவங்க தான் நடிகை ஷோபனா. கமலஹாசன் நடித்த எனக்குள் ஒருவன் படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானாங்க. தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஆங்கிலம், ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து முடிச்சிருக்காங்க. இவங்க 2006ஆம் ஆண்டு மறைந்த குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாமிடமிருந்து பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காங்க. சமீபத்தில் பத்மபூஷன் விருதும் அறிவிச்சிருக்காங்க மத்திய அரசு. பரதநாட்டியம் முழுமையாக கற்றுக்கிட்ட இவங்க பரதநாட்டியம் பள்ளி ஒன்றை நடத்தி வராங்க. அதில் ஏராளமான பேருக்கு இலவசமாகவும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. 54 வயது ஆகியும் திருமணம் ஆகாத இவங்க இப்படியே இருக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வாழ்க்கை தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.